ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேரட் அப்படிங்கிற 2024 வந்து ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2024 வந்து ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். இதை யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா அண்ட் எழுதியிருக்கா அப்படின்னா, டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்பென்சர் கோகன் அண்ட் ஆனா ஹால்பர்க். அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்டர் டெபியூட் இது. இது வந்து 1992 வந்து ஒரு லாரன்ஸ் நிக்கோலஸ் ஆடம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இது. இதில் பேஸ்டான இது ப்ரொடியூஸ் பண்ணது வந்து லெஸ்லி மார்கன்ஸ்டைன், ஸ்காட் கிளாஸ்கோ, எலிசா கொப்லோவிச் டட்டன். இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹாரியட் ஸ்லேட்டர், ஆடன் பிராட்லி, அவந்திகா உல்ஃப்கவ், நோவகிராட்ஸ், லார்சன் தாம்சன், அம்பர்லே கொன்சாலஸ், ஓல்வன் ஃபியோரே, ஜேக்கப் பட்டாலன். இதை வந்து எடிட் பண்ணியிருக்குது டாம் எல்கின். சினிமோட்டோகிராஃபி வந்து எலிஸ் மோல்கின். மியூசிக் வந்து ஜோசப் பிசாரா. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்க்ரீன் ஜேம்ஸ், அலாய் என்டர்டைன்மெண்ட், கிரவுண்ட் கண்ட்ரோல். இது யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோனி பிக்சர்ஸ். இதோட பட்ஜெட் 8 மில்லியன். இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 49 மில்லியன். தான் இது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே வந்தாலும் இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ். ஏன்னா 8 மில்லியன் பட்ஜெட்டில் வச்சு எடுக்கப்பட்ட படம் 49 பில்லியன் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரூமை வந்து புக் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அங்கே வந்து அவங்களுடைய வந்து ஒரு டேரட் டெக்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டேரட் டெக்கை வச்சு அவங்க வந்து ரீடிங்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ரீடிங்ஸ் எடுக்கிறதுனால ஒருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. அந்த ரீடிங்ஸ் எப்படி சொன்னாங்களோ அதுபடியே. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம் போயிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் இறந்தாங்களா இல்லை அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி அந்த டேரட் டெக்கை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற படம் தான் இந்த டேரட். இந்த டேரட் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து ஒரு ஹாரர் தன்மை ஃபீல் ஆகாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 8 அந்த மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் ஹாரர் தன்மையே இருக்காது. ஆனால் இது ஹாரர் படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சீரியல் கில்லர், பேய் வந்து ஒரு சீரியல் கில்லராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டின மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அது இதோட நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து இந்த கதை வந்து ரொம்ப க்ரிப்பாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கதை. அதே மாதிரி இந்த பேயை எப்படி அழிக்கிறாங்கன்ற சொல்கிற அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் இதோட பாசிட்டிவ்ஸ். இதோட பாசிட்டிவ்ஸில் மியூசிக்கும் நல்லாயிருக்கும், எல்லோரோட ஆக்டிங்கும் இப்போ கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அது இதோட பாசிட்டிவ்ஸ். இந்த படம் நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.